வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. தமிழன் என்று சொல்லடா, தலையிலுமிருந்து நில்லடா. வெல்கம் டு வாவினியா. எல்லாத்துக்கும் என்னோடய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இஸ்கான் ஈரோடு சார்பாக நடந்த ட்ராயிங் காம்படிஷனில் ப்ரைஸ் வின் பண்ண எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஈரோடு பரிமளா மஹாலில் வந்துட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது. அதுக்காக தான் நாங்கள் ஈரோடு கிளம்பிகிட்ருக்குறோம். இந்த ஒரு ஸ்பெஷலான அக்கேஷனான கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் ட்ராயிங் பண்ணி கிருஷ்ணாவுக்கு கிஃப்ட் கொடுத்தோம். அவர் எல்லோரும் எங்களுக்கு ப்ரைஸாக ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாரு. நம்ம ஈரோட்டில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸான டெம்பிளில் பெரிய மாரியம்மன் கோயிலும் ஒன்று. அதை க்ராஸ் பண்ணி அடுத்தது ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போனோன்னா திண்டலுக்கு கொஞ்சம் முன்னாடி பரிமளா மஹால் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் கரெக்டாக உள்ளே போகும்போதே ஒவ்வொரு ஸ்கூல்ஸையுமே வந்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அச்சோ லேட்டாக வந்துட்டோமா என்னடான்னு உள்ளே போய் பார்த்தா கொஞ்சம் டைம் இருந்தது. நாங்கள் எல்லோரும் போய் ரிலாக்ஸாக அரேஞ்ச் ஆகி உட்காந்தோம். அண்ட் இந்த என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே போனோன்னாலே அங்கே எல்லாத்தோட ப்ரைஸ் வின் பண்ண எல்லாத்தோட ட்ராயிங்கையும் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இதுதான் நான் பண்ணியிருந்த ட்ராயிங். கிருஷ்ணர் அவுட்லைன் வரைஞ்சிட்டு ஃபுல்லாக வந்துட்டு மண்டாலா ஆர்ட் மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த சைடில் இருக்கிறது என்னோடய இன்னொரு ஃப்ரெண்ட் வரைஞ்ச ட்ராயிங். அப்புறம் உள்ள மண்டபத்துக்குள்ளே போனதும் ஸ்டேஜில் வந்துட்டு ஜெகநாதர், சுபத்ரா, பலராமர் இவங்களோட ஸ்டாச்சு எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. போயிட்டு கிருஷ்ணருக்கு பர்த்டே விஷ் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்தது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களோட பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. தன்னோட குழந்தை ப்ரைஸ் வாங்கிறது பார்த்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு. இன்னும் சில வீட்டில் எல்லாம் தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பான்னு ஃபேமிலியாகவே வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கு முன்னாடியும் நம்ம டேலண்ட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, நம்ம ஃபேமிலி பார்த்து கொண்டாடுறதுங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மறுபடியும் போய் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அதுவும் அந்த சக்கரை பொங்கல் சூப்பராக இருந்தது. அடுத்தது வேதிக் சயின்ஸ் எக்ஸ்போ, அது வந்துட்டு கீழே அண்டர் கிரவுண்டில் பண்ணியிருந்தாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த குதிரை வண்டி. அந்த குதிரை வண்டியில் பார்த்திங்கன்னா 5 குதிரையை வந்துட்டு பூட்டியிருப்பாங்க. அந்த 5 குதிரையும் நம்ம உடம்புல இருக்க ஐம்புலன்கள் அதை வந்துட்டு அது குறிக்குது. அந்த குதிரை கட்டின அந்த கயிறு வந்துட்டு நம்மளோட ஹார்ட்டுனும், அந்த குதிரை வண்டியை ஓட்டுறவங்களை நம்மளோட புத்தினும், அதில் உட்காந்துருக்கிறவங்க நம்ம ஆத்மானும் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்னென்னா அந்த ஒரு கயிறு, மனம் அப்படிங்கிற ஒரு கயிறு அறுபட்டுருச்சுன்னா இந்த 5 வெவ்வேறு திசைகளை போயிடும். அது எல்லாத்தையும் மனசு ஒன்று சேர்த்து புத்தி சொல்கிற வழி நடத்துகிறதுனால ஒரு ஆத்மா வந்துட்டு எந்த இடத்துக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் ஜாலியாக வந்து ட்ராவல் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸில் நிறைய லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்பிரிச்சுவல் ஈக்குவாலிட்டி இந்த மாதிரி நிறையா இருந்தது. ஒவ்வொரு லைஃப் லெசனையும் நல்லா யோசித்து திங்க் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் சிம்பிளாக புரிய வைக்கிற மாதிரி இது எல்லாமே வந்துட்டு பகவத்கீதையில் இருக்க விஷயங்கள் தான். அவ்வளோ பெரிய புக்கை படிக்க முடியலனாலும் இந்த மாதிரியான சில ஸ்டால்ஸ்லாம் இதை வச்சு நமக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு புரிய வைக்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டால்ஸ்க்குலாம் அடுத்தது வந்துட்டு எங்கள் ஏரியான்னு ஒரு செஷன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்பின் பண்ணி விட்டோம்னா மேலே கிருஷ்ணர் வந்துட்டு நமக்கு ஒரு மெசேஜ் தருவார். அந்த மெசேஜ் நம்ம என்னென்னு படிச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு நம்பர் 2 வந்தது. அதில் வந்துட்டு உன்னை நீ ரியலைஸ் பண்ணிக்கிற கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணு, உன்னோட டேலண்ட்டை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கானது வந்துட்டு ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி போட்டிருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரிங்கை வந்துட்டு கரெக்டாக அதில் தூக்கி போடணும். நானும் தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு ரிங் போச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸில் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே வந்ததும் வந்துட்டு இந்த ஒரே ஒரு ட்ரை தானே கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பேக் டு ஹோம். மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது காவேரியோட அழகை ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ஃபைல், ஒரு புக், சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட அந்த ஒரு ஷீட் ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.